ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏரியா 51. அதாவது அமெரிக்காவில் இருக்க ஒரு சீக்ரெட் பிளேஸ். இது வந்து உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இதை வந்து டம்ப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது டீப் அண்டர் மிலிட்ரி பேஸ். அங்கே வந்து ஏலியன் இருக்கதாகவும் ஏலியனை வச்சு ரிசர்ச் பண்ணுறதாகவும் ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளதாக இருக்குது. அண்ட் அந்த ஏரியாவில் 2014 ஒரு நபர் உள்ளே போகிறாரு, திரும்ப வரவே இல்லை, அவர் இறந்துட்டார். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ ஜனவரி மாதம் ஒருத்தர் அதை உள்ளே போய் பார்த்தே ஆகணுன்னு ட்ரக் எடுத்துகிட்டு உள்ளே 13 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு அங்கே திறந்தப்ப அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அண்ட் அந்த இடத்துல காலை வச்சாலே சாவுங்கிறது நிச்சயம். அண்ட் அதில் டேவிட்னு ஒருத்தர் 2022 அவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நாங்கள் ஏலியன்ஸை பார்த்தேங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வெளியில் சொன்னால் எங்களை கொன்றுவாங்க, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் வெளியில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாத சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா தான் அங்கே வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் ஸ்பேஸ்ஷிப் தட்டு, அந்த தட்டு வடிவிலான ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வச்சு அப்கமிங் இயர்ஸில் வந்து ஒரு நாட்டை தாக்கிட்டு அது ஏலியன்ஸ் தான் தாக்குனதுன்னு ஏலியன்ஸ் மேலே பழி போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1989 சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர் நடந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு ஏலியன்ஸ் இருந்ததாகவும், லைக் உக்ரைனில் வந்து ஏலியன் தட்டு வந்து இறங்குனதாகவும், அதை பார்த்து 23 மனிதர்களை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு கல்லாக்குனதாகவும் ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் வெளில வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு உடனே ஒரு டவுட் வரும், ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்னு. உங்களுக்கு ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏலியன்னு. நான் அப்கமிங் வீடியோஸில் தெளிவாக சொல்கிறேன். பாய்.